ஒருத்தர் இப்படி வந்துடுறீங்கடா. நான் எப்போனா ட்ரெஸ்ஸு வந்து அடுக்கி வைக்கலாம் அப்படின்னும் போது தான் கலைக்கிறதுக்கு ஒருத்தர் வரீங்க. இங்கே பாரு மோனா. அட டே 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 வாப்பா வாப்பா வாப்பா. இப்போ நான் எப்படி இழுத்தா ட்ரெஸ்ஸு கலைஞ்சிரும், முடி ஒட்டிக்கும். இழுத்தா இப்போ இவ்வளோ நேரம் அடுக்குனது ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். கிடைக்கிற ஒரு நாள் லீவில் இதெல்லாம் 2வது முறைனால் செய்ய முடியாதுடா. படுத்தே விட்டான் ஐயா. கேட்டலாவுக்கு தான் தெரியும். ட்ரெஸ்ஸு கபோர்டோ பீரோவோ அப்படி திறந்தா போதும் உள்ளே ஏறிடுவாங்க. ஆமாம் தானே மோனா? இங்கே வா. அந்த ட்ரீட் எங்கே இருக்கு? ட்ரீட் எங்கே இருக்கு? வேறு வழி இல்லை, வெளியில் கூப்பிட முடியாது. இப்போதான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. களைச்சி விட்டானா திருப்பி ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு கிடக்கும். வா 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 வா, கம் கம். பொசிஷனாக படுத்துட்டான். மோனா என்ன பார்க்குற? வாடா 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 வா மோனா மோனா வாடா மோனா. பார்த்தல்ல கையில் என்ன இருக்குன்னு. வரியா இப்போ? இரு, பிரிச்சாதான் வருவேன். இங்கே பாரு. வா 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 வா. டேய் என்ன சொல்கிறேன், ஒரு பஞ்சு டைலாக் வர மாட்டேங்குது எப்போன்னு பார்த்து. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா வாடா. நான் ஒரு க்ளீன் வீடை வந்து க்ளீன் பண்ணணுன்னா, கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணுன்னா இந்த மாதிரி 2 பொட்டி வச்சிடணும். அப்போ தான் நான் வந்து சுத்தமாக எடுக்க முடியும். சரியா? ஒரு ட்ரீட் கொடுத்து இப்படி படுக்க வச்சிடணும். இதெல்லாம் கொடுத்தா தான் ட்ரெஸ் எடுக்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது வேணாம், இது வேஸ்ட்டு தான், இதை நீங்களே வச்சுக்கோங்க. சரியா? இது உனக்கே மோனா. இந்த பாக்கிறேன் இந்தாடா, நீ இதை வச்சுக்கூட, அப்புறமா எடுத்துக்கிறேன். மோனா சோட்டு விட்டு தர மாட்டான்டா, நீ இதுக்கு வந்துடுறா. தம்பி அடுத்த ரவுண்டா? போப்பா, இதில் போப்பா போப்பா. உங்களுக்குலாம் இந்நேரத்துக்கு தூங்குற நேரம் தானே, என்ன ஆட்ட வேண்டி கிடக்கு? மோனா கொஞ்சம் வால் எடுத்துக்கூடா. இந்த ஆர்கனைசர்லாம் பார்த்து பார்த்து வாங்குறது நம்ம. இப்போ ஸ்க்ராட்ச் மேட்டாக யூஸ் பண்ணுது. பொறுமை பொறுமை பொறுமை, ஒரே நாளைக்கு கிழிச்சிடாத. இந்த வேலையை போய் இவங்களை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண பாரு என்ன சொல்லணும். எல்லாம் தூங்கின்னு தான் இருந்துச்சு. டேய் உன்னோட கம்பார்ட்மெண்ட்குள்ளே நீ இரு, எதுக்கு அவளை போய் அடிக்கிறேன்? கம்முனு இதை ஸ்க்ராட்ச் பண்ணு. இந்தா இந்தா பார். ஸ்க்ராட்ச் பண்ணு, இதை ஸ்க்ராட்ச் பண்ணு, நல்லாயிருக்கும். நான் அம்மி எங்கடா விட்டு வந்தீங்க? இந்த 2 பாக்ஸும் உனக்கே. அவன் வந்து கோச் நீங்கள் வந்திருக்கான் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு. டேய் ஓடுங்கடா. நான் ஒன்றும் இந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஆக்கிற வேண்டியதான். இல்லாட்டி இவங்க வேலை செய்ய விட மாட்டாங்க. என்ன பார்க்குற? என்ன பார்க்குற? அமைப்போ
போ போ. அப்படியே கையில் வாலில் கட்டி விட அமுச்சிட்டா. இப்போ உள்ள வரைக்கும் தொடச்சிட்டு வந்துருப்போ. பார்க்குறேன் கேட்ஸ் நாங்கள் என்னைக்கே வேலை வைக்க பார்க்குறியா தானே பார்க்குற. சரி வந்துரு வா. வாங்கடா டே. இப்போ இந்த அனஸ்தீஷியா ஸ்ப்ரே மாதிரி எதாவது இருந்தால் இப்படி சொஸ் சொஸ் அப்படின்னு அடித்து தூங்க வச்சுட்டு வேலை பார்க்க. வாடா டே, இந்தா எடுத்துகிட்டு போ. வரைக்கும் நீ வேறையா பா. ஏன் உன்னை மட்டும் அப்படி இது பண்ணுவானே. இந்தா நீயும் இரு, நீ கொஞ்ச நேரம் உள்ளே இருந்துட்டோம் போ. ரோடு ரன்னர் ஆசை ஏன் கெடுக்கணும். வந்துடுறா போதும் வாடா. இன்னைக்கு டேய் இம்சா போ இம்சா. நான் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பித்த நேரம் அப்படி பழகுது. என்னென்ன நடக்குது. அவங்க நடத்துகிறத நடக்கட்டும், நம்ம நடத்துறத நடத்துவோம். நான் அடிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கலைச்சிட்டே இருக்கேன். நான் போமோண்ணா நீ இம்சை. இதெல்லாம் வந்து இந்த பில்லோ சைட் பில்லோட கவருங்க. விடு. திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், ரொம்ப ரவுஸ் பண்ணுறீங்க. தள்ளுங்க பாருங்க எப்படி வேலை செய்ய முடியும் பாரு. எவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்குங்க. அப்புறம் என் கையில் என்னென்னு கேட்குறீங்களா, இவங்க போட்ட கோடு தான். நானே எனக்கு இன்னைக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன். போடா. இந்த வேலையெல்லாம் ஹாலில் விட்டு உங்களெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு போங்கடா. இப்போ அதான் பண்ண போகிறேன். ட்ரீட்டு கொடுத்து இப்படி தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டு வெளியில் ஹாலில் விட்டுட்டு வந்தார். அங்கே வச்சு ஓட்டு இதெல்லாம் டீக்ளேட்டர் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸு. ஒருத்தராக இருந்தால் சமாளிக்கலாம், இவங்கெல்லாம் வச்சு கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. கொண்டு போய் வெளியில் அடைச்சிட்டு வந்தோம். இது மாதிரி அமைதியாக படுத்துட்டா கூட, வேலையை அமைதியாக பார்த்துட்டு இருந்தால் கூட நம்ம செஞ்சிடலாம். அம்மா தானே அம்மி இருக்கிறதுலே. அம்மி நல்ல பிள்ளை. அம்மி நல்ல பிள்ளை தானே. அங்கே 2 இருக்குது. அங்கே ஒரு பேக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், வெளியில் ஒருத்தன் இருக்கான். அப்படியாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் போதும். இவ்வளோ தண்ணி என்ன, இது மாதிரி இன்னும் 4 லிட்டர் குடித்தாலும் வேலைக்கு ஆகாது. இந்த டீக்ளேட்டர் பண்ணுற வேலையை நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடாது. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. நீங்களாம் ஆஃப்டர்நூனில் எப்பயும் தூங்கிடுவீங்கன்னு நினச்சி எடுத்தேன் பாரு, அதுதான் தப்பு. இதெல்லாம் இன்னும் திங்ஸ்லாம் பாதி லாஃப்டில் தூக்கி போடணும். ரொம்ப இம்சை பண்ணுதுங்க. எல்லாம் ஆஃப்டர்நூன் நல்லா தூங்குங்கன்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸை மடிக்க கூட விட மாட்டேங்கிறான் சோட்டு. இதில் ரோடு ரன்னர்லாம் எந்திரிக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. கிடைக்கிற ஒரு நாள் லீவில் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கலான்னு பார்த்தா இவங்க நல்லா முடியுமா? 5:30 மணி ஆயிடுச்சு. நான் இதை 1 மணிக்கு லஞ்சு முடிச்சுட்டு ஆரம்பித்தேன். இன்னும் இவ்வளோ ட்ரெஸ்ஸை டீக்ளட்டர் பண்ணி பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பேக்கில் போட்டு எல்லாம் எப்படி தூங்குதுங்க பாரு. ஓகே, நான் இப்போ உன்னை மட்டும் அலோவ் பண்ணேன்னா எல்லாம் பார்ஷியாலிட்டி பார்க்குறேன்னு சொல்லுவாங்கடா. சரி, யாருக்கும் தெரியாம விட்டுறேன். சரியா? அமைதியாக தூங்கிக்கோ.